ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சோயா வித் பன்னீர் பிரியாணி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம். இது வந்து பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா சாப் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஒரு 2-3 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காய்கறிகளில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்கறிகள் வேணுமோ போட்டுக்கலாம் நீங்கள். நான் கேரட்டு பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸை நம்ம 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஆனியனை நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து சோயாவை ஊற வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் நெய், எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு விட்டுருக்கோம். அதில் பட்டை 2 பிரியாணி இலை, இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 2 ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, தேவையான அளவு, நல்லா கெட்டி தயிராக. அதில் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் அடுத்து நார்மல் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரக பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளே இங்கே நல்லா எல்லா மசாலாவும் வெந்துட்டு இப்போ அந்த சைடு தக்காளி ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஒன்றோட ஒன்று எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். புதினா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடுத்து நல்லா டொமேட்டோவும் நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கேரட்டு, பீன்ஸ், பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம், அதை இதை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கனால இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தயிரில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை மசாலாலாம் போட்டு அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா போலன்னு இந்த மாதிரி நல்லா நல்லா வரட்டும். இப்போ அடுத்து கொதிச்சிருப்பாங்க. நல்லா இந்த கொதி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த சோயாவை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து முந்திரி ஒரு 10 முந்திரி இருந்தால் 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அதில். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜில் நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வரும். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா அரோமா உங்களுக்கு ஃப்ளேவர் வரும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கிளறிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அதை மூடி வைங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாஸ்மதி ரைஸ் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருந்தோம், அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு 1 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூடிட்டு இதை ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்மெல். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா பன்னீர் பிரியாணி ரெடி. நல்லா சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ பாருங்கள், சூப்பரான சோயா பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.